Hello friends, welcome to my channel Pavithra Tips and Tricks. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் crispy corn ரெசிபி சொல்லி தர போறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெசிபி செய்யிறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சோளக்கதிரை வந்து கையால உதுத்து எடுத்துக்கணும் फ्रेंड्स. நம்ம கையால உதுத்து எடுத்தோம்னா தான் அது பாருங்க நல்லா முத்து முத்தா வரும். நாம இப்போ இத என்ன பண்ண போறோம்னா நம்ம இத நல்லா வேக வைக்க போறோம். நான் இன்னைக்கு வந்து இந்த ரெசிபி செய்யிறதுக்கு 2 கப் அளவுக்கு சோளம் எடுத்துர்க்கேன். First நாம இதுக்கு ஒரு panல வந்து தண்ணி சூடு பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் நாம எடுத்து வச்சிருக்க சோளத்தை நாம இதல சேர்த்தறலாம் फ्रेंड्स. இப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படினா நாம வந்து இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பரா இருக்கும் फ्रेंड्स. இது வந்து நம்ம 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். இது ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்ல फ्रेंड्स. நம்ம சோளத்தை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் மட்டும் நாம வேக வச்சா போதும். இப்போ பாருங்க 2 நிமிஷம் ஆயிருச்சு. நான் இப்போ இத நல்லா வடிகட்டி எடுத்துக்கறேன். நம்ம வடிகட்டினதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் நாம அத அப்படியே வெச்சிரலாம் फ्रेंड्स. அப்பதான் அதில இருக்கிற தண்ணி எல்லாம் கொஞ்சம் நல்லா இறங்கும். இப்போ பாருங்க 5 நிமிஷம் ஆயிருச்சு. நான் இதல வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திக்கிறேன். இன்னைக்கு நமக்கு 4 ல இருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன் ஃப்ளவர் தேவைப்படும். அத வந்து நாம 2 டைமா பிரிச்சு சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்க நான் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன் ஃப்ளவர் ஆட் பண்ணிருக்கேன். அது கூட கொஞ்சமா தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் फ्रेंड्स. உங்களுக்கு வேணும்னா நீங்க வந்து லைட்டா தண்ணி தெளிச்சு நீங்க வந்து கலந்து விட்டுக்கலாம் फ्रेंड्स. எனக்கு இதுவே கரெக்ட்டா இருந்துச்சு. இன்னும் மீதி இருக்கிற 2 டேபிள் ஸ்பூன் கார்ன் ஃப்ளவரையும் நான் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்ப பாருங்க ஒரு கார்னுமே நல்லா கோட்டாய் வந்திருக்கு. நல்லா உதிரியா இருக்கு. இப்போ இத நாம பொரிச்சு எடுத்துக்கலாம். நாம இதுக்கு வந்து எண்ணெய் வந்து சூடா இருக்கணும் फ्रेंड्स. அப்பதான் நாம இது போட்ட உடனே நமக்கு இது மாதிரி பபிள்ஸ் வந்துச்சு அப்படினா தான் அந்த கார்ன் வந்து எண்ணெய் வந்து கம்மியா பிடிக்கும். இல்லனா ரொம்ப எண்ணெய் இழுத்துக்கும் फ्रेंड्स கார்ன். இப்போ பாருங்க இது மாதிரி சின்ன பேட்சஸா போட்டு நாம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க फ्रेंड्स நான் எல்லாமே பொரிச்சு எடுத்துட்டேன். இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்திக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே இப்ப நல்லா நாம கலந்து விட்டுறலாம். சாட் மசாலா சேர்த்தா நமக்கு இன்னும் கொஞ்சம் லைட்டா புளிப்பு இருக்கும். அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். அது ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இருந்தா சேர்த்திக்கோங்க இல்லன்னா வேண்டாம். இப்போ இது மேல கார்னிஷிங்காக ஒரு வெங்காயத்தை வந்து நான் சின்னதா கியூபா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். இப்போ இது மேல கொஞ்சமா கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம். அடுத்து கார்னிஷிங்காக சின்னதா ஒரு எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் फ्रेंड्स. இப்போ இத நாம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளவுதான் फ्रेंड्स. சூப்பரான சுவையான crispy corn ரெடி ஆயிருச்சு. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போல வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோட சேனலுக்கு Subscribe பண்ணுங்க. பை.